ஜன்னல் வழியே பார்க்கிறீர்கள், அங்கு வெறும் பனியும் சாம்பல் நிற வானமும் தான் தெரிகிறதா? தோட்டம் போடும் சீசனுக்கு இன்னும் ஒரு யுகமே இருக்குன்னு நினைக்கிறீர்களா? அப்படி இல்லவே இல்லை. தோட்டம் மே மாசத்தில்தான் கண் விழிக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஏற்கனவே தாமதமாகிவிட்டீர்கள். உண்மையில முதல் மிகச் சுவையான, பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு பெரிய அறுவடைக்கான போர் இப்போதே ஆரம்பிக்குது. சரியா? இன்றே. இந்த வீடியோவுல நாங்க விதைகளை சும்மா பட்டியலிடப் போறதில்லை. உங்க தோட்டத்துக்கான கால இயந்திரத்தை, டைம் மெஷினை இயக்கப் போறோம். குளிர்காலம் முடியற நேரத்துல விதைக்க வேண்டிய 20 வகையான பயிர்களைப் பத்தி நான் சொல்லப் போறேன். அப்போதான் வசந்த காலத்துல நீங்க சத்தான காய்கறிகளை பறித்து சாப்பிடும்போது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க தோட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு தலையைச் சொறிவாங்க. உங்க ஜன்னல் ஓரத்தை ஒரு விட்டமின் தொழிற்சாலையா மாத்தப் போற ரகசியத்தை தெரிஞ்சுக்க தயாரா? ஆரம்பிக்கலாம். ஆனா, நாம விதை பாக்கெட்டுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ ஏன் விதைக்கணும்னு பார்ப்போம். குளிர்காலம் முடியற நேரம் ஏன் ரொம்ப முக்கியம்? இது எல்லாமே செடியோட உயிர் கடிகாரத்தை பொறுத்தது. சில பயிர்கள் ரொம்பவே மெதுவா யோசிக்கிற பயிர்கள்னு சொல்லலாம். அவை மெதுவா வளரும். விதை முளைச்சு அறுவடை செய்யறதுக்கு 150 சில சமயம் 200 நாட்கள் கூட தேவைப்படலாம். நீங்க அதை மே மாசத்துல விதைச்சீங்கன்னா, முதல் பனி விழும்போதுதான் உங்களுக்கு அறுவடையே கிடைக்கும். அது மட்டுமல்லாம, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் பகலின் நீளம் அதிகமாயிட்டே வரும். செடிகளுக்கு அது நல்லா தெரியும். இதுதான் சரியான சமநிலை. நாற்றுகள் மெலிசா நீண்டு போகாத அளவுக்கு இப்போ போதுமான வெளிச்சம் இருக்கு. ஆனா அதே நேரம் அத மண்ணுல நடறதுக்கு முன்னாடி அது நல்லா உறுதியடையவும் நிறைய நேரம் இருக்கு. நாம இயற்கையையே ஏமாத்தி ஜன்னல் ஓரத்துல ஒரு கோடை காலத்தை உருவாக்குறோம். இப்போ நாம விதைப்பதற்கு தயாராக இருக்கிற ஒவ்வொரு பயிரையும் விரிவாக பார்க்கலாம். நாம் நிறைய பேர் தவறவிடும் ஒரு கிளாசிக் வகையோடு ஆரம்பிக்கலாம். அதுதான் குடைமிளகாய். அதில் குறிப்பாக தாமதமாக விளைபவையும் பெரிய கனிகளைத் தரக்கூடிய வகைகளும். இத காய்கறிகளின் ராஜான்னே சொல்லலாம். இது ரொம்ப அவசரப்படாது. நீங்கள் முதல் சின்ன முளைப்பை பார்த்ததிலிருந்து அது முழுசா அறுவடைக்கு தயாராகும் நிலைக்கு வர சுமார் 150 நாட்கள் வரை ஆகலாம். கற்பனை செஞ்சு பாருங்க, கிட்டத்தட்ட 6 மாசம். நீங்க ஏப்ரல் மாசம் இத போட்டீங்கன்னா, சிகப்பு கலர் பெப்பரை நீங்க சூப்பர் மார்க்கெட்ல தான் பார்க்க முடியும். ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். குடைமிளகாய் விதைகள் சீக்கிரமாகவே முளைப்புத் திறனை இழந்துவிடும். அதனால பழைய பாக்கெட்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். தைரியமா புதிய விதைகளை வாங்கிடுங்க. அப்புறம் வெப்பத்தை பத்தி மறக்கக்கூடாது. குளிர்ந்த ஜன்னல் ஓரத்தில் இது முளைக்கவே முளைக்காது. இது ஆரம்பிப்பதற்கு 25 டிகிரி அளவுக்கு சூடு தேவை. நாற்றுப் பெட்டியை ஹீட்டருக்கு பக்கத்துல வையுங்க. ஆனா மண் காய்ந்து விடாமல் கவனமா பார்த்துக்கணும். முளைச்ச உடனே விளக்குக்கு அடியில கொண்டு போங்க. வெளிச்சம் இல்லைன்னா அது வாடி போய் நீண்டு வளர ஆரம்பிச்சிடும். நம்ம நிகழ்ச்சியில 2வதாக பார்க்க இருப்பது கத்தரிக்காய். தென்பகுதியில இத செல்லமா குட்டி ஊதான்னு சொல்வாங்க. ஆனா இப்போ வெள்ளை நிறத்துல, கோடு போட்ட நிறத்துலன்னு பல ரகங்கள் வருது. கத்தரி மிளகாயை விட கொஞ்சம் செல்லம் மிகுந்த அதீத கவனம் தேவைப்படும் ஒரு உறவு. இதுக்கும் வளர்ச்சி காலம் ரொம்ப நீளமானதுதான். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கத்தரிக்காய் தன்னோட வேர்களைத் தொடுவதை சுத்தமா விரும்பவே செய்யாது. நாட்டை மாற்றி நட்டால் அது ஒரு வாரத்திலிருந்து 2 வாரம் வரைக்கும் மன அழுத்தத்துல, ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். அதோட வளர்ச்சியும் அப்படியே நின்றுவிடும். அதனால நான் சொல்ற ஆலோசனை ரொம்ப எளிமையானது. கத்தரி விதைகளை ஆரம்பத்திலேயே தனித்தனி கோப்பைகளிலோ, கப்ஸ் அல்லது தனிப்பட்ட நாற்று மேடையிலோ போட்டு விடுங்கள். வேர்கள் எல்லாம் சிக்கலாகி ஒரு முடிச்சு போல சுற்றிக்கொள்ளும் பொதுவான பெரிய பெட்டிகளைப் பற்றி மறந்துவிடுங்கள். பிப்ரவரியில் விதைத்தால் மே மாதத்திற்குள் உங்களுக்கு மொட்டுகளுடன் கூடிய ஆரோக்கியமான வலிமையான செடிகள் கிடைத்துவிடும். விதைக்க தாமதித்தால் கத்தரிச் செடி சின்னதாவிருக்கும் போதே அந்த கொலராடோ பூச்சியின் அதிகபட்ச தாக்குதலுக்கு ஆளாகிவிடும். அப்படி நடந்தால் அறுவடையே பார்க்க முடியாது. சூப் மற்றும் சாலட்களின் ராஜா பற்றி இப்போது பேசுவோம். அதுதான் கிழங்கு செலரி. நிறைய பேர் இதை வளர்க்க பயப்படுறாங்க. ஏன்னா அழகான உருண்டைக்கு பதிலா நார்நாரா வேர்கள் மட்டும்தான் கிடைக்குது. ஆனா வெற்றி ரகசியம் சரியான நேரத்தில் சீக்கிரம் விதைப்பதில் தான் இருக்கு.
இந்த கிழங்கு பெருசாக வளர கிட்டத்தட்ட 200 நாட்கள் தேவைப்படும். ஆரம்பத்துல இது ரொம்ப மெதுவா வளரும். இதோட விதைகள் ரொம்ப சின்னது. அதுல இருக்கிற எண்ணெய் காரணமா சீக்கிரம் முளைக்காது. விதைப்பதற்கு முன்னாடி சூடான தண்ணியில அத நல்லா கழுவுறது நல்லது. மிக முக்கியமான விதி என்னன்னா, ஒருபோதும் நல்லா கேட்டுக்கோங்க. ஒருபோதும் செலரி விதைகளை மண்ணால மூடவே கூடாது. இது வெளிச்சத்துல மட்டும்தான் முளைக்கும். ஈரமான மண் மேல அப்படியே தூவி விடுங்க. அது மேல ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு விளக்கு வெளிச்சத்துக்கு அடியில வையுங்க. இது ஒரு மாயாஜாலம் மாதிரி. ஆனா இருட்டுல வச்சா மாசக்கணக்கா அப்படியே இருக்கும். நாம் பார்க்கப் போகும் 4வது விஷயம் கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுக்கலாம். அது லீக் ஆகும். கடைகளில் இதற்கு விலை அதிகம். ஆனால் இதை வளர்ப்பது ரொம்ப ரொம்ப சுலபம். முக்கியமான விஷயம் என்னவென்றால் இதற்கு நேரம் மட்டும்தான் தேவை. இதற்கும் வளர்ச்சி பருவம் growth சைக்கிள் கொஞ்சம் அதிகம். ஆனால் ஒரு நல்ல செய்தி உள்ளது. இது வேறிடத்திற்கு மாற்றி நடுதலையும் டிரான்ஸ்பிளான்டிங் மற்றும் கத்தரித்தலையும் கூட மிக எளிதாக தாங்கிக் கொள்ளும். லீக் நாற்றுகள் பார்க்க மிகவும் மெலிதான பச்சை நிற முடி போல் இருக்கும். அதை பார்த்து பயப்பட வேண்டாம். அது மிகவும் இயல்பானதுதான். இது பலம் பெறுவதற்காக அனுபவம் வாய்ந்தவர்கள் கத்தரிக்கோலால் மேல் நுனியை ஒரு சில சென்டிமீட்டர்கள் மட்டும் விட்டு கத்தரிப்பார்கள். இது வேர்களின் வளர்ச்சியை தூண்டும். எனவே இப்போதே இதை ஆழமான தொட்டியில் விதைக்கவும். வேர்கள் கீழே செல்ல நிறைய இடம் தேவைப்படும். நடவு செய்யும் நேரத்திற்குள் அவை உறுதியான குச்சிகள் போல் ஆகிவிடும். அவை இலையுதிர் காலத்திற்குள் மிகப்பெரிய தண்டுகளாக மாறும். நம்புங்கள், நாம் வீட்டில் வளர்க்கும் லீக் கடைகளில் வாங்குவதை விட பல மடங்கு அதிக மணத்துடன் இருக்கும். இப்போ இனிப்பான விஷயத்துக்கு வருவோம். தோட்டத்து ஸ்ட்ராபெர்ரி பத்தி பேசுவோம். நம்ம வழக்கமா அதோட கொடிகள் ரன்னர் செட் மூலமா தான் அதை வளர்க்க பழக்கப்பட்டிருக்கோம். ஆனா புது ரகங்கள் வேணும்னா, இல்லனா கொடி விடாத ரன்னர்ஸ் இல்லாத வருஷம் பூரா காய் கொடுக்கிற ரெமாண்டன்ட் ஸ்ட்ராபெர்ரி வேணும்னா நீங்க இப்போவே விதைக்கணும். ஆனா அதோட விதைகள் ரொம்பவே நுண்ணுயிரியா மைக்ரோஸ்கோபிக் இருக்கும். இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அதுதான் ஸ்ட்ராடிஃபிகேஷன். இது குளிர்காலத்தை செயற்கையா உருவாக்குற ஒரு முறை. விதைகளை மேல் தளத்துல தூவி கண்டெய்னரை மூடி 2 வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. அப்புறம் அதை வெளியில எடுத்து சூடான இடத்துல வைங்க. செடிக்கு என்ன தோணும்னா, குளிர் முடிஞ்சு வசந்த காலம் வந்துடுச்சுன்னு நினைச்சுக்கும். முளைச்சு வர்ற செடிகள் ரொம்ப குட்டியா இருக்கும். அதுக்கு தண்ணீர் ஊத்தும்போது பிப்பெட் அல்லது ஸ்ரஞ்ச் பயன்படுத்தி கவனமா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். ஆனா இதுக்கு ஒரு பலன் இருக்கு. இந்த சீசன்லயே ஆகஸ்ட் மாசத்துக்குள்ளேயே நீங்க உங்க சொந்த கையால வளர்த்த செடிகள்ல இருந்து முதல் பழங்களை சுவைக்கலாம். அது ஒரு அலாதியான பெருமையான உணர்வு. சரி, இப்போது பூக்களை பற்றி பார்ப்போம். ஏனென்றால் நம் தோட்டம் சுவையாக மட்டுமல்லாமல் அழகாகவும் இருக்க வேண்டுமல்லவா? யூஸ்டோமா, இதை ஐரிஷ் ரோஜா என்றும் சொல்வார்கள். இது அதிக பொறுமை உள்ளவர்களுக்கான ஒரு மலர். இது முளைப்பதற்கு நிறைய காலம் எடுக்கும். ஆரம்பத்தில் இதன் வளர்ச்சி மிகவும் மெதுவாக இருக்கும். முதல் 2 மாதங்களுக்கு அது அப்படியே நின்றுவிட்டது. வளரவே இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். பயப்பட வேண்டாம். அது மண்ணுக்குள் தன் வேர்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பிப்ரவரியில் விதைத்தால் ஜூலை மாதத்தில் பூக்களை பார்க்கலாம். ஆனால் மார்ச் வரை தாமதித்தால் பூக்கள் செப்டம்பரில்தான் கிடைக்கும். அதற்கு பிறகு குளிர்காலம் வந்துவிடும். யூஸ்டோமா மலர்கள் வெட்டி எடுக்கப்பட்ட பிறகு கூட மிக அழகாக இருக்கும். மேலும் அவை 3 வாரங்கள் வரை பூந்தொட்டியில் வாடாமல் இருக்கும். காத்திருந்த ஒவ்வொரு நாளுக்கும் அது தகுதியானது. இதை விதைக்கும் முறை செலரி செடியை விதைப்பது போலத்தான். விதைகளை மண்ணின் மேல் பரவலாக போட்டு அதன் மேல் ஒரு கண்ணாடி மூடி போட வேண்டும். கட்டாயம் வெளிச்சம் தேவைப்படும். பூக்களில் எனக்கு மிகவும் பிடித்த மற்றொரு வகை, அதுதான் பெட்டூனியா. தொங்கும் தொட்டிகளின் ராணி இவள். நிச்சயமாக வசந்த காலத்தில் நீங்கள் தயார் செய்யப்பட்ட நாற்றுகளை வாங்கலாம். ஆனால் புதிய மற்றும் கவர்ச்சியான கலப்பின ஹைபிரிட் பெட்டூனியாக்களின் விலை மிக அதிகமாக இருக்கும். ஒரு செடியின் விலையை விட ஒரு விதை பாக்கெட் 10 மடங்கு குறைவானது. தற்காலத் தொங்கும் வகை பெட்டூனியாக்கள் நீளமான கொடிகளை படரவிட சற்று நேரம் எடுக்கும். எனவே பிப்ரவரியில் விதைத்தால் மே மாதத்திற்குள் உங்கள் பால்கனியோ அல்லது வராண்டாவோ பூக்களால் நிரம்பி வழியும் என்று உறுதி செய்யலாம்.
பெட்டூனியா விதைகள் பெரும்பாலும் சிறிய உருண்டைகளாக பெல்லட்ஸ் விற்கப்படுகின்றன. தண்ணீர் ஊற்றும்போது அந்த உருண்டையின் மேல் உள்ள உரை நிச்சயமாக கரைந்து விட்டதா என்று கவனியுங்கள். சில சமயங்களில் நீங்கள் ஒரு டூத்பிக் பயன்படுத்தி அதற்கு உதவ வேண்டியிருக்கும். இல்லையெனில் காய்ந்த மேலுறையை தாண்டி முளை வெளியே வர முடியாமல் போய்விடும். லோபிலியா ஒரு மென்மையான நீல நிற மேகம் போல இருக்கும். இது தொட்டிகளிலும் தோட்டங்களின் விளிம்பிலும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இதன் விதைகள் தூள் போல மிகச் சிறியவை. விரல்களால் இதை நடுவது மிகவும் கடினம். விதைகளை மெல்லிய மணலுடன் கலந்து விடுங்கள், அல்லது ஒரு ஈரமான குச்சியை டூத்பிக் பயன்படுத்தி சிறிய சிறிய குவியலாக எடுத்து விதை மாத்திரைகளில் வைக்கலாம். ஆரம்பத்தில் லோபிலியா மெதுவாகவே வளரும், ஆனால் பிறகு வேகமாக வளர்ந்து செழிப்பாக மாறும். குளிர்காலத்தின் முடிவில் விதைத்தால் கோடையின் ஆரம்பத்திலேயே உங்களால் அடர்த்தியான செடிகளைப் பெற முடியும். மேலும் லோபிலியா நீல நிறத்தில் மட்டுமின்றி வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களிலும் கிடைக்கிறது. ஒரே தொட்டியில் வெவ்வேறு நிறங்களை கலந்து வளர்த்து பாருங்கள். அது பார்ப்பதற்கு மிகவும் கண்கவர்ச்சியாக இருக்கும். முக்கியமாக மென்மையான நாற்றுகளுக்கு அதிக தண்ணீர் ஊற்றிவிடாதீர்கள். அவை கருங்கால் நோய் டேம்பிங் ஆஃப் எனப்படும் நோயால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மீண்டும் காய்கறிகளுக்கு வருவோம். விதையிலிருந்து வெங்காயம் வளர்ப்பதை பற்றி பார்ப்போம். எக்ஸிபிஷன் அல்லது குளோபோ போன்ற ரகங்கள். இவைதான் அந்த பிரம்மாண்டமான அரை கிலோவுக்கு மேல் எடையுள்ள இனிப்பும் சாறுமுள்ள வெங்காயக் கிழங்குகள். இந்த ரகங்களின் நாற்றுக்கிழங்குகள் செட்ஸ் கிடைப்பது அரிது, ஆனால் விதைகள் எல்லா இடங்களிலும் கிடைக்கும். ஒரே சீசனில் ஒரு சின்ன கருப்பு விதையிலிருந்து பெரிய வெங்காயக் கிழங்கு உருவாகிவிடும். ஆனால் இதற்கு ஒரே நிபந்தனை, விதைகளை மிகச் சீக்கிரமாகவே விதைக்க வேண்டும். வெங்காயத்துக்கு குளிர்ச்சியும் வெளிச்சமும் பிடிக்கும். சூடான அறைகள் அதற்கு பிடிக்காது. அதனால் ஜன்னல் ஓரத்திலோ தாழ்வான பகுதியிலோ மிகவும் குளிர்ச்சியான இடத்தை தேர்ந்தெடுங்கள். லீக்ஸ் செடிகளைப் போலவே வெங்காய நாற்றுகளையும் நாம் கத்தரித்து விடலாம். கத்தரிக்க வேண்டும். இது இலைகள் ஒடிந்து போகாமல் அல்லது கீழே சாய்ந்து விடாமல் தடுக்க உதவும். இதை மண்ணில் சீக்கிரமாக நடவு செய்ய வேண்டும். லேசான உறைபனியை பற்றி வெங்காயம் கவலைப்படாது. 10வது விஷயம், விதையிலிருந்து உருளைக்கிழங்கு. இதை நீங்க சரியாத்தான் கேட்டீங்க. கிழங்குகளை பயன்படுத்தாமல் தாவரவியல் விதைகளை பயன்படுத்தி உருளைக்கிழங்கை வளர்க்கிறது. இது எதுக்கு அவசியம்? நம்மளோட வகையை புதுப்பிக்கிறதுக்காகத்தான். காலப்போக்குல கிழங்குகள்ல வைரஸ்களும் நோய்களும் சேர்ந்து மகசூல் குறைஞ்சிடும். ஆனா விதையிலிருந்து வளர்க்கிறது முழுக்க முழுக்க ஆரோக்கியமான சுத்தமான நடவுப் பொருளை கொடுக்கும். முதல் வருஷத்துல உங்களுக்கு சின்ன சின்ன கிழங்குகள் கிடைக்கும். இதைத்தான் சூப்பர் எலைட், அதாவது உயர்தர விதைக்கிழங்குன்னு சொல்வாங்க. ஆனா அடுத்த வருஷம் இந்த கிழங்குகள் உங்களுக்கு அபாரமான மகசூலை கொடுக்கும். உருளைக்கிழங்கு மெதுவா வளருங்கிறதால விதைகளை சீக்கிரமே விதைக்க வேணும். இது ஆர்வமுள்ளவங்களுக்கான ஒரு சோதனை முயற்சிதான். ஆனா இது உங்க தோட்டத்தோட ஆரோக்கியத்தை அடுத்த 5 வருஷத்துக்கு உறுதிப்படுத்தி நல்ல பலன் கொடுக்கும். ரோஸ்மேரி மற்றும் லாவெண்டர் போன்ற வாசனை மூலிகைகள் வெப்ப மண்டலத் தாவரங்கள் என்றும் நம் மண்ணில் அவை வளராது என்றும் பலர் நினைக்கிறார்கள். ஆனால் நாற்றுக்களை சீட்லிங்ஸ் உற்பத்தி செய்து வளர்த்தால் அவை நிச்சயம் வளரும். லாவெண்டர் மற்றும் ரோஸ்மேரியின் விதைகள் அவ்வளவு சீக்கிரம் முளைக்காது. ஸ்ட்ராபெர்ரி விதைகளைப் போலவே இவற்றுக்கும் குளிரூட்டுதல் கோல்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அவசியமாகும். ஈரமான துணியில் விதைகளை வைத்து 1 மாதம் குளிர்சாதன பெட்டியில் வைப்பது முளைப்புக்கான வாய்ப்புகளை கணிசமாக அதிகரிக்கும். பிப்ரவரி மாதத்தில் விதைக்கப்பட்ட இந்த சிறிய கன்றுகள் கோடை காலத்திற்குள் நன்கு உறுதியடைந்துவிடும். மேலும் லாவெண்டர் முதல் ஆண்டிலேயே பூக்கத் தொடங்கவும் வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி தோட்ட மையங்களில் விற்கப்படும் ஹாலந்து நாற்றங்கால்களிலிருந்து வரும் வெளிநாட்டு நாற்றுகளை விட நாமே உருவாக்கிய நாற்றுகள் நம் நிலப்பகுதியின் தட்பவெப்ப நிலைக்கு மிகச் சிறப்பாக பழக்கப்படுத்திக் கொள்ளும். தக்காளி நடவு, ஆனால் எல்லா வகைகளும் இல்லை. பசுமை குடிலுக்காக வளர்க்கப்படும் பிந்தைய லேட் மற்றும் தொடர்ந்து வளரக்கூடிய இன்டர்மீடியேட் வகைகள் மட்டுமே. அதாவது உயரம் எந்த வரம்பும் இல்லாமல் தொடர்ந்து வளரக்கூடிய ராட்சச வகை தக்காளிகள்.
இந்த சமயத்தில் நீங்கள் சீக்கிரமே அறுவடையாகும் வகைகளை விதைத்தால் அவை நீண்டு மிக அதிகமாக வளர்ந்து நிலத்தில் நடும் வரைக்கும் தொட்டிகளுக்குள்ளேயே கஷ்டப்படும். ஆனால் பிந்தைய வகைகளுக்கு அவற்றின் வேரமைப்பு நன்றாக வளர்ச்சியடைய நேரம் தேவை. அக்டோபர் மாதம் வரை பசுமை குடிலில் அறுவடை செய்ய நீங்கள் திட்டமிட்டிருந்தால் பிப்ரவரி மாத இறுதியில் ஒரு சில செடிகளை விதைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்துக்கு தயாராக இருங்கள். அவை பண்ணைக்குச் நிலத்திற்கு செல்லும் வரை 2 அல்லது 3 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெரிய தொட்டிகளுக்கு அவற்றுக்கு மாற்றுதல் ரீபாட்டிங் தேவைப்படும். மண்ணின் அளவை குறைத்து கஞ்சத்தனம் செய்யாதீர்கள். இது ஷாப்போ கார்னேஷன். இதன் அபாரமான நறுமணம் காரணமாக இது மீண்டும் ட்ரெண்டில் வர ஆரம்பித்துள்ள ஒரு பழங்காலத்து பூ. இதன் சிக்கலே என்னவென்றால் நாம் விதைத்ததிலிருந்து பூக்கள் பூக்க கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகும். நீங்கள் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் விதைத்தால் ஜூலையில் அழகான பூக்களை ரசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மார்ச்சில் விதைத்தால் பூக்களை பார்க்க ஆகஸ்ட் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். சரியான நேரத்தில் ஆரம்பிக்காமல் போனால் குறுகிய கால அவகாசத்தில் இந்தச் செடியால் அதன் முழு திறனையும் வெளிப்படுத்த இயலாது. இதன் நாற்றுகள் உறுதியானவை, அதிக பராமரிப்பு தேவையில்லை, ஆனால் சீக்கிரமாக விதைப்பது கட்டாயம். ஆனால் மாலையில் உங்கள் தோட்டத்தில் இந்த ஷாபோ கார்னேஷனின் வாசனை பரவினால் எந்த விலை உயர்ந்த வாசனை திரவியத்தை விடவும் அது உன்னதமாக இருக்கும். ஆர்டிசோக். இது நம் மேசையில் வைக்கப்படும் ஒரு தனித்துவமான அந்நிய உணவு. உணவகங்களில் பெரும் விலைக்கு விற்கப்படும் ஒரு சுவையான உணவு பொருள் இது. இதை மிதமான அல்லது குளிர்ந்த காலநிலையில் வளர்க்க வேண்டுமானால் ஓராண்டு தாவரமாக மட்டுமே முடியும். அதுவும் நாற்றுகள் மூலமாகத்தான் வளர்க்க வேண்டும். உண்மையில் ஆர்டிசோக் என்பது ஒரு பெரிய முட்செடி வகையைச் சேர்ந்தது. அந்தச் சுவையான மொட்டு வடிவக் கூடையை உருவாக்க அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது. அதன் விதைகளுக்கு முதலில் விதையைச் சுரண்டி ஸ்காரிஃபிகேஷன் வெப்பத்தில் முளைக்க வைக்க வேண்டும். அதன் பின் முளைத்த விதைகளை குளிர்வித்தல் வெர்னலைசேஷன் என்ற செயல்முறைக்காக குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும். கேட்க இது கடினமான செயல்முறை போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது ஒரு எளிய செயல்பாட்டு முறைதான். ஆனால் உங்கள் விருந்தினர்களுக்கு நீங்கள் உங்கள் சொந்தத் தோட்டத்தில் விளைவித்த ஆர்டிசோக்கை பரிமாறும்போது அவர்கள் முகத்தில் தெரியும் ஆச்சரியத்தை நினைத்துப் பாருங்கள். ஃபிசாலிஸ் பற்றி பேசுகிறோம். பூங்கொத்துகளில் வைக்கும் ஆரஞ்சு நிற கூண்டுகளில் இருக்கும் அலங்கார ஃபிசாலிஸ் அல்ல, மாறாக உண்ணக்கூடிய காய்கறி மற்றும் பழ வகைகள்தான். குறிப்பாக ஸ்ட்ராபெரி ஃபிசாலிஸ் அல்லது பெருவியன் ஃபிசாலிஸ் பற்றித்தான் இங்கு தகவல். இது தக்காளி வகையைச் சேர்ந்ததுதான், ஆனால் இதைவிட அதிக வெப்பத்தை விரும்புவதுடன் பழுக்க அதிக கால அவகாசமும் இதற்கு தேவைப்படும். இந்த பழ வகை ஃபிசாலிஸுக்கு வியக்க வைக்கும் சுவை உண்டு. இது ஸ்ட்ராபெரி, அன்னாசிப்பழம், திராட்சை ஆகியவற்றின் கலவையான சுவையை ஒத்திருக்கும். இதிலிருந்து அருமையான பொன்னிற ஜாம் தயாரிக்கலாம். குளிர் தொடங்கும் முன் பயிர் அறுவடைக்கு தயாராக இதை மிளகாய் மற்றும் கத்தரி நாற்றுகளுடன் சேர்த்து முன்கூட்டியே விதைக்க வேண்டும். ஃபிசாலிஸின் நாற்றுகள் பொதுவாக வலிமையானவை, விரைவாக வளரக்கூடியவை. இருப்பினும் இது தக்காளியை விடவும் அதிக உறைபனிக்கு அஞ்சும் தன்மையுடையது. ஒரே வருடத்தில் வெங்காய விதையிலிருந்து கீரை மற்றும் கிழங்கு வெங்காயம் பெரிய ரகங்களைப் பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருந்தாலும் நாற்றுகள் வைக்கும் நிலையை தவிர்த்து விதைகளிலிருந்தே ஒரே சீசனில் வளர்க்கக்கூடிய வழக்கமான ரகங்களும் நிறைய இருக்கின்றன. உதாரணமாக ஸ்டட்கார்ட்டர் ரீசன் அல்லது ரெட் பேரன் போன்றவை அந்த ரகங்கள்தான். இதில் இருக்கும் லாபம் என்னவென்றால் விதைகளின் விலை மிக மலிவு. ஆனால் வெங்காய நாற்றுகளின் விலை வசந்த காலத்தில் கண்ணுக்குத் தெரியும்படியே ஏறிக்கொண்டே போகும். மேலும் விதைகளை பயன்படுத்துவதால் நீங்கள் வாங்கும் நாற்றுகளில் மறைந்திருக்கும் வெங்காய ஈ அல்லது நூற்புழு போன்ற நோய்க் கிருமிகளை உங்கள் நிலத்திற்குள் கொண்டுவர மாட்டீர்கள். விதைக்கும் முறை நாற்று விடுவதற்கு நீங்கள் விதைப்பது போலவே நெருக்கமாக இருக்க வேண்டும். அதன்பின் மண்ணில் கொத்தாகவோ அல்லது தனித்தனியாகவோ எடுத்து நடவு செய்யலாம். வியோலா, அதாவது பான்சி பூக்கள். இந்த மலரை இருண்டாண்டு தாவரமாகத்தான் எல்லாரும் பொதுவாக அறிவார்கள். கோடையில் விதைத்தால் அடுத்த வருடம் வசந்தத்தில்தான் பூக்கும். ஆனால் ஒரு வருஷம் யாருதான் காத்திருக்க விரும்புகிறார்கள்? யாரும் இல்லை. நீங்கள் வியோலாவை பிப்ரவரியில் விதைத்தால் அது முதல் வருடமே கோடையின் ஆரம்பத்தில் மலரத் தொடங்கிவிடும். இது உங்கள் பூமேடைகளை இப்போதே உடனுக்குடன் அலங்கரிக்க ஒரு சிறந்த வழி.
வியோலா நாற்றுகள் எளிமையான பராமரிப்பு கொண்டது. அதற்கு குளிர்ச்சி மிகவும் பிடிக்கும். அதனால் அதை சீக்கிரமே கண்ணாடி மூடிய பால்கனிக்கு வெளியே எடுத்து வைத்து விடலாம். சிறுத்த வெப்பநிலை குறைவுகளைப் பற்றி அது கவலைப்படாது. மாறாக அது மேலும் உறுதியடைந்து இன்னும் பலமுடையதாகவும் பிரகாசமானதாகவும் மட்டுமே மாறும். பேசில் அதை பார்த்தால் நேரடியாக நிலத்தில் விதைத்தால் போதுமெனத் தோன்றும். நிச்சயமாக விதைக்கலாம். ஆனால் நீங்கள் மே மாதம் விதைத்தால் ஜூலை மாதத்தில்தான் முதல் அறுவடையை எதிர்பார்க்க முடியும். அதற்கு பதிலாக நீங்கள் இப்போதே பேசிலை நாற்று போட்டு வளர்க்க ஆரம்பித்தால் தக்காளி நாற்றுகளை நடவு செய்யும் நேரம் வரும்போது உங்களிடம் நல்ல அடர்த்தியான பேசில் செடிகள் தயாராக இருக்கும். இந்த 2 செடிகளும் உங்கள் தோட்டத்துக்கு சரியான துணையாக இருக்கும். பேசில் செடியின் வாசனை தக்காளியை பூச்சிகளிடமிருந்து இயற்கையாகவே பாதுகாக்கிறது. அதோட உங்களுக்கு பிடித்த முதல் காஃப்ரேஸ் சாலட்டை மிக சீக்கிரமாகவே தயார் செய்ய முடியும். பேசில் செடிகளுக்கு வெப்பம் மிக அவசியம். நாற்றுகளுக்கு அளவுக்கு அதிகமாக தண்ணீர் விடாதீர்கள். அதேபோல குளிர்ந்த காற்றோட்டத்தில் டிராஃப்ட் வைக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் செடிகள் மிகவும் அடர்த்தியாக படர்ந்து வளர அதன் உச்சியில் உள்ள நுனியை டிப் கிள்ளிவிட மறக்காதீர்கள். பெலர்கோனியம் அல்லது ஜெரேனியம் இது ஒரு பழமையான காலத்தால் அழியாத கிளாசிக். விதையிலிருந்து வளர்க்கும்போது ஒரே நேரத்தில் ஏராளமான செடிகளை பெறலாம். அத்துடன் உங்கள் செடி கலெக்ஷன் புதுப்பிக்கவும் இது ஒரு சிறந்த வழி. பழைய செடிகளிலிருந்து வெட்டிய கிளைகளை பயிரிடுவதை விட விதையிலிருந்து வளரும் பெலர்கோனியம் செடிகள் மிகவும் அதிகமாக பூக்கும். இந்த செடிகள் கச்சிதமாகவும் நேர்த்தியாகவும் வளரும். பிப்ரவரியில் விதைத்தால் ஜூன் மாதத்திலேயே பூக்கத் தொடங்கிவிடும். பெலர்கோனியம் விதைகள் பெரியதாகவும் நட இலகுவாகவும் இருக்கும். அவை வேகமாகவும் ஒரே சீராகவும் முளைத்து வரும். தோட்டக்கலையில் ஆரம்பிப்பவர்களுக்கு இது ஒரு மிகச் சிறந்த செடி. இதில் தவறுகள் நிகழவே வாய்ப்பில்லை. நமது 20 முக்கிய பயிர்கள் பட்டியலில் இறுதியாக இருப்பது ஹீலியோட்ரோப். இது அற்புதமான வெண்ணிலா மணம் கொண்ட ஒரு செடி. இதன் அடர் ஊதா நிற பூங்கொத்துகள் சூரியனை நோக்கித் திரும்பும். ஹீலியோட்ரோப் மெதுவாக வளரக்கூடியது. இது செழித்து அதிக பூக்களை பூக்க வேண்டுமானால் அதற்கு தேவையான வலிமையை பெற வேண்டும். நீங்கள் தாமதமாக விதைத்தால் செடிகள் சிறியதாகவே இருக்கும். மேலும் இலையுதிர் காலத்தில் மட்டுமே பூக்கும். ஆனால் பிப்ரவரியில் விதைப்பது உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறது. கோடை காலம் முழுவதும் உங்கள் தோட்டம் வெண்ணிலா மற்றும் புதிதாகச் சுட்ட பேக்கரி பொருட்களின் வாசனையால் நிரம்பி வழியும். குளிர்காலத்தில் நாற்றுகளை வளர்ப்பதில் கொஞ்சம் மெனக்கெடுவது இந்தச் செடிக்காக நிச்சயம் மதிப்பு மிக்கது. என்னங்க, இவ்வளவு லிஸ்ட பார்த்து உங்களுக்கே தலை சுத்துதா? 20 வகையான பயிர்கள் என்பது பெரிய விஷயம்தான். ஆனால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நடவு செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு மிகவும் விருப்பமான, நீங்கள் விரும்பிச் சாப்பிடக்கூடிய அல்லது பார்த்து ரசிக்கக்கூடியவற்றை மட்டும் தேர்ந்தெடுங்கள். சீக்கிரமாக அறுவடை செய்வதற்கான முக்கிய ரகசியம் என்னவென்றால் அது மாயமோ அல்லது இரசாயனமோ கிடையாது. அது வெறும் காலம்தான். இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் உங்கள் செடிகளுக்கு ஒதுக்கும் நேரம். இன்று நீங்கள் விதைகளை விதைத்தால் இயற்கையை விட ஒரு மாதம், ஏன் 2 மாதங்கள் கூட நீங்கள் முந்திச் செல்கிறீர்கள். யோசித்துப் பாருங்கள். மே மாத விடுமுறையின் போது மற்றவர்கள் எல்லோரும் இப்பதான் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு தோட்டத்தில் வேலை செய்ய வருகிறார்கள். ஆனால் உங்கள் மேசையில் நீங்கள் சொந்தமாக விளைவித்த கீரைகள் இருக்கும். பசுமை குடிலில் செடிகள் பூத்துக் குலுங்கும். இந்த வெற்றி உணர்வு விலைமதிப்பற்றது. கடைசி வரை வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பட்டியல் உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் கட்டாயம் லைக் செய்யுங்கள். மேலும் கமெண்ட்டுகளில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பட்டியலில் நீங்கள் எதை இப்போதே விதைத்து விட்டீர்கள், எதை இப்பதான் திட்டமிடுகிறீர்கள், அல்லது குளிர்காலத்திற்கான உங்களுடைய ரகசிய பயிர் வகைகள் ஏதாவது இருக்கிறதா? வாருங்கள் விவாதிக்கலாம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நமக்கு தோட்ட வேலைக்கான சீசன் இப்பதான் ஆரம்பமாகிறது. இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு.